பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நேர்க்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும்? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, என்றென்றைக்கும் அழியாத ஒரு ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு நமக்காக உயர்த்தப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு தன்னை குறித்து இங்கே சொல்லுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நாம் ஒவ்வொருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் உயர்த்தப்பட்டார் சிலுவை மரத்திலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வானத்தின் ஆகாரத்தை அவர்கள் ஆரம்பத்திலே மிகவும் சுவையாயிருந்தது என்று சொல்லி இடைவிடாமல் அந்த ஆகாரத்தை சேகரித்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். நாட்கள் போக போக அவர்களுக்கு எகிப்தில் உள்ள உணவு பதார்த்தங்களின் மேலே ஒரு ஆவல் வந்தபடியினால் இந்த ஆண்டவர் கொடுத்த வானத்தின் மன்னாவை அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அவர்கள் மிகவும் அதை அற்பமாய் நினைத்தார்கள். இந்த காலை வேளையிலும் நாமும் கூட அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுத்த ஜீவ அப்பமாகிய வேத வசனங்களை நாம் சில பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது அதை பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு அதை நாம் கனம் பண்ணுவதில்லை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அதை அற்பமாய் நினைத்து விடுகிறோம். ஆகவே தான் அன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். அந்த சர்ப்பம் ஜனங்களை கடித்ததினாலே அநேகர் செத்து போனார்கள். அப்பொழுதுதான் மோசே ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கோலிலே மாட்டி உயரத்திலே தூக்கி வை என்று சொன்னார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று. யார் யார் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசுவும் இந்த பூமியிலே உயர்த்தப்பட வேண்டும்.
அந்த சிலுவை மரத்திலே அவர் உயர்த்தப்படும் பொழுது அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வார்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான். அதற்காகத்தான் இயேசு உயர்த்தப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். ஆண்டவராக இயேசு பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது அவரே சொன்னார், எல்லாரையும் என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன் என்றார். இந்த காலை வேளையில இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவருடைய ஜனங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும், ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தார். எதற்காக? நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்புதான் சிலுவை மரத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நமக்காக தந்தார். அவர் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் உயிர் பெற்று பிழைத்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் எழுந்து நிற்போம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை, அழியாத ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த காலை வேளையில நாம் அவருடைய கைக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நாம் கெட்டு போகவே மாட்டோம். அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்திலே பதித்து வைக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் கெட்டு போக மாட்டோம். அவருடைய வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனால் வார்த்தை ஒளியாது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், அழிந்து போக மாட்டான், கெட்டு போக மாட்டான், தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான். என்றைக்கும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவனோடு கூட யுகா காலமாய் சந்தோஷமாய் நித்திய ஜீவனை பெற்று அனுபவித்து வாழ்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். உயர்த்தப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். உயர்த்தப்பட்ட இயேசுவை ஒவ்வொருவரும் நோக்கி பார்த்து, எனக்காக நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்காக இயேசு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய், சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தமும் தனக்கென்று வைக்காதபடி எல்லாவற்றையும் மனுக்குலத்துக்காய் சிந்தி கொடுத்த அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனை, அழியாத ஜீவனை பெற்று ஒவ்வொருவரும் வாழ நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.